தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கறது அநேகம் பேருக்கு வீட்டுல இப்படி ஒரு 4-5 பேருக்கு 4-5 பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் 2 பேருக்காவது நிச்சயமாக எந்த பாதிப்பு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபீவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு, அப்புறம் காஃப், தீராத இருமல், இப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது குழந்தைகளாக இருக்கலாம், எல்லா வயதினரும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஒரு பாதிப்பு இருக்கு. உபாதைகள் அதிகமாக இருக்கு. இது கிளைமேட்னால இருக்கலாம், நமக்கு இம்யூனிட்டி கம்மினால இருக்கலாம். ஆனா இது ஒரு வகையான ஃப்ளூ மாதிரி தான் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 15-20 நாள் கூட அந்த காஃப் குறையாமல் பிரச்சனையாக அநேக பேர் பாதிச்சு கஷ்டப்படுறதையும் பார்க்குறோம். நிறைய பேஷண்ட்டும் வராங்க. குழந்தைகளும் இதுல பாதிச்சவங்கள குழந்தைகளும் ரொம்ப இருக்காங்க. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பயங்கர ஹை ஃபீவர், காஃப், எதுவும் சாப்பிட முடியல, ரொம்ப வீக்காக போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம சிஸ்டத்தில் மெடிசன்ஸ் இருக்கு, டயட் இருக்கு. அது கடைபிடிக்கும் போது அதுலேருந்து மீண்டும் வெளியே வரலாம். ஏன்னா நம்ம கொடுக்கறது நீங்க மருந்துன்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலி உணவே மருந்து, மருந்தே உணவு. நல்லா புரிஞ்சுக்குங்க. மருந்ததே மருந்து. ஒரு மனிதனுக்கு நோய் எதனால வருதுன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுனால. இப்ப மருந்ததே மருந்து அப்படின்னு சொல்ற பாயிண்ட் நீங்க கவனிங்க. அறுசுவை உணவு. அறுசுவையில நம்ம காரம் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றோம். ஆனா கசப்பும் துவர்ப்பும் நம்ம சாப்பிட்றதே இல்லை. நீங்க எந்த டாக்டர் கிட்ட போங்க, ஹோமியோ தவிர மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கசப்பா துவர்ப்பா இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த 2 சுவை நீங்க மறந்ததுனால அந்த மறந்த சுவை தான் உங்களுக்கு மருந்தாக இருக்கு. அது ஹெர்பல் மெடிசனா இருக்கலாம், ஆயுர்வேதாவா இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், அலோபதியா கூட இருக்கலாம். எல்லா மெடிசனுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கசப்பு சுவை சார்ந்தது தான் இருக்கு. இதைதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அறுசுவை பேலன்ஸ்டு டயட். அதனால நம்ம சாப்பாட்டுல 2 சுவை டெய்லி நம்ம சாப்பிட்றதே இல்லை. அதனால தான் நமக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கு. பல நோய்க்கு ஆளாக்கி பல உபாதைகளை நம்ம பல லட்சம் செலவு பண்ணி கஷ்டப்படுறதா இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம வீட்டுல அதான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல கஷாயங்கள், இந்த சாறு அந்த சாறுன்னு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதுதான். அதை மறந்துட்டு பாருங்க, அதுதான் மருந்தா தேவைப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை, சுக்கு, மிளகு, திப்பிலி, இஞ்சி, மிளகு, சீரகம், இது எல்லாமே நமக்கு உணவே மருந்து தான். கோவிட் டைம்ல என்ன சொன்னாங்க? எல்லாரும் கஷாயம் போட்டு குடிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல நல்ல நிவாரணம் இருந்தது தானே. நம்மளாம் அதுல இருந்து மீண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அது போல இப்பவும் வீட்லயே நீங்க செய்யலாம். டெய்லி என்ன பண்ணுங்க, குடும்பத்துல எல்லாருமே டெய்லி உங்களுக்கு நோய் இருக்கு இல்ல, ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது டிப்ஸ். அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்புகளுங்க, அது மெடிசன் கொடுத்துக்கலாம். ஜென்ரலா ஒரு டிப் சொல்றேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இஞ்சி இல்லைன்னா சுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை, லவங்கப்பத்திரின்னு சொல்லுவில்ல, அது, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு நல்லா 1 லிட்டர் தண்ணி வைங்க. இதுல இந்த ஸ்டார் அனாஸ்ன்னு சொல்லுவில்ல, அதுவும் போடுங்க. போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஆகட்டும். எல்லாத்துலேயும் 4 நாள் போடுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாயில் ஆனதும் 1/2 லிட்டர் ஆகிடும். அதை ஃபில்டர் பண்ணி வீட்டில் இப்போ 6 பேர் இருக்கீங்கன்னா அதை பிரித்து 6 குடிச்சிட்டு, இல்லை 4 பேர் தான் இருக்கீங்க, அதை 4 பேர் குடிக்க. டெய்லி குடிங்க, பிரச்சனையே கிடையாது. வேணா குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் அளவு கம்மியாக குடிக்க, பெரியவங்க கொஞ்சம் அளவு சேர்த்து சத்து. இதெல்லாம் ஒரு டீ மாதிரி, புரியுதுங்களா? அந்த காலத்துல எல்லாம் இப்போ போடுற டீ எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அப்பெல்லாம் சுக்கு மல்லி காப்பி, மல்லி காப்பி இப்படிதான் சொல்லுவாங்க. அது கூட பால் சேர்க்காது டீ அப்படிதான் ஆரம்பத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க மில்க் அலர்ஜி ஆமா அப்படின்னு, அதுக்காக இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல. அதே பால் அலர்ஜி கூட நீங்க மஞ்சத்தூள் போட்டோ, சுக்கு பொடி, மிளகுத்தூள் போட்டா அது மருந்தாக உங்களுக்கு வேலை செய்யும். ஒண்ணுல ஒரு காஃபி, டீ, ஒரு மில்க் குடிக்க பிரச்சனை பண்ணும். ஏன்னா நீங்க சுகர் போடுறீங்க, ஒயிட் சுகர். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதுல உங்களுக்கு நாட்டு சக்கரை, கருப்பட்டி இப்படித்தான் போடுவாங்க. மஞ்சத்தூள் போடுவாங்க, புரியுதுங்களா? இஞ்சி டீ போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உணவே மருந்தாக நமக்கு வேலை செய்யுது. அந்த வகையில
இந்த டீ மாதிரி டெய்லி தயார் பண்ணி கொடுக்கலாம். மேலும் வந்து வீட்டில் துளசி, கற்பூரவள்ளி, அப்புறம் கொஞ்சம் வெத்தலை, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு கஷாயம் மாதிரி வைக்கலாம். இல்லை அரைச்சி ஒரு சாறு எடுத்து குழந்தைங்களா இருந்தால் அதில் தேன் கலந்து குடிக்கலாம். பெரியவங்களா இருந்தால் அப்படியேவும் சாப்பிடலாம், தேனோடவும் சாப்பிடலாம். இப்படி ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் கடைபிடிக்கும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. அதே போல பல நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், வீட்டில் வளர்க்க வேண்டிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லி அது நிறைய லிஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பாட்டில் வச்சா நமக்கு இன்னைக்கு அற்புதமான உணவு, அதுவே மருந்து. அப்போ நோய் வராம நம்மள பாதுகாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வசம்பு ஒரு அற்புதமான உணவு. நம்ம பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வசம்பு வயிறு வலிக்கு பண்ணுவாங்க. வசம்பு தண்ணியில ஊற வச்சு அதை கயிறுல கோத்து கட் பண்ணி கயிறுல கழுத்துல கையில போடுவாங்க, இடுப்புல எல்லாம் கட்டுவாங்க. அது குழந்தை இப்படி தெரியாம கை வச்சு சப்பி சாப்பிடும். அப்போ வசம்பு, அப்போ அதுக்கு வாமிட் வராது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, அஜீர்ண ப்ராப்ளமே இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது. வசம்பு அது பாட்டுக்கு போகும். அந்த மாதிரி வசம்பெல்லாம் நமக்கு ஒரு அற்புதமான உணவே மருந்தாக இருந்தது. அதெல்லாம் மறந்தது தான் மருந்துன்னு இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஃபீவர், கோல்டு, காஃபுக்கெல்லாம் வந்து நல்ல மெடிசன்ஸும் இருக்கு, டயட்டும் இருக்கு, ஹோம் ரெமடிஸும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்யும் போது சீக்கிரம் அதுல இருந்து மீண்டும் வெளிவரலாம். தென் நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.